இன்னைக்கு மார்னிங் டாஸ்கில் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, டாப் 8 கண்டஸ்டன்ஸ் கிட்ட இந்த வந்திருக்கிற 8 கண்டஸ்டன்ஸில் யார் உங்களை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு தகுதியானவங்க அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின். அண்ட் வந்திருக்கிற 8 கண்டஸ்டன்ஸ் கிட்ட இந்த டாப் 8 கண்டஸ்டன்ஸில் யாருக்கு டாப் 8ல் இருக்க தகுதி இல்லைங்கிற கொஸ்டின். ஸோ பேசிக்கலி சண்டை மூட்டி விடுறதுக்காக ரெண்டையும் கேட்டிருந்தாங்க. அதுக்கு முதல்ல போயிட்டு வர்ஷினியும் ரவி சாரையும் சொன்னாங்க. வர்ஷினி முதல்ல போனதை விட இப்போ ரொம்ப பெட்டராக வந்திருக்காங்க, நல்லா பண்ணுறாங்க, ஸோ வர்ஷினிக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் ரவி சார் பேரையும் சொல்கிறாங்க. ரவி சார் ஆப்வியஸ்லி அவர் நல்ல கேமர், எல்லாருக்கும் தெரிஞ்சதான். பட் எனக்கு அவர் பேசுகிறது கொஞ்சம் புரியறதுக்கு கஷ்டமாக இருக்குது. ரொம்ப நேரம் பேசுகிறாரு, ஆக்சுவலி என்ன கன்வே பண்ண வராரு அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. இது முத்து சொல்லலை, இது நான் சொல்கிறேன் உங்ககிட்ட. அதுக்கப்புறமா தீபக் அண்ணா சிவாவையும் ரவி சாரையும் சூஸ் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து விஷால் வராரு. விஷால் சிவாவையும் ரியாவையும் சூஸ் பண்ணுறாங்க. ஸோ எனக்கும் அது ரியா ஒரு நல்ல சாய்ஸ் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா ரியா கிட்ட என்னால் ஒரு ஹியூமனிட்டி சென்ஸ் பண்ண முடியுது, அவங்கக்கிட்ட ஒரு மனிதநேயம் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ப்ளஸ் நல்ல கேமும் விளையாடுறாங்க. அதுக்கடுத்து அருண் எகெயின் சிவா ப்ரோவை சூஸ் பண்ணிவிட்டு சாச்சனாவை சூஸ் பண்ணாங்க. அப்புறமா ரயான் வராரு. ரயான் சுனிதா நல்லா ஆடுறாங்க. ஏன்னா நேற்று பார்த்தவங்களுக்கு தெரியும், ரயானுக்கும் சுனிதாக்கும் ஒரு நல்ல ரேப்போ பில்டப் ஆச்சு. சுனிதாவையும் ரவி சாரையும் சொல்கிறாங்க. அதுக்கடுத்து ஜாக்லின் வராங்க. ஜாக்லின் ரியாவையும் ரவி சாரையும் எகெயின் சொல்கிறாங்க. பவித்ரா சாச்சனாவையும் ரவி சாரையும் சொல்கிறாங்க. சௌந்தர்யா ரவி சாரையும் சாச்சனாவையும் சொல்கிறாங்க. ஸோ இதில் 2 கான்ட்ரடிக்டிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் என்னென்னா, அருண் சிவா ப்ரோவை தகுதி உள்ளவர்னு சூஸ் பண்ணியிருப்பாங்க. ரிட்டனில் சிவா ப்ரோ அருணை தகுதி இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி சௌந்தர்யா சாச்சனாவை தகுதி இருக்குன்னு சூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் ரிட்டனில் சாச்சனா சௌந்தர்யாவை தகுதி இல்லைன்னு சூஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரவி சார் ஆல்மோஸ்ட் 6 பேர் ரவி சார் பேர் சொல்லியிருந்திருப்பாங்க. அதுக்கடுத்து இந்த நெக்ஸ்ட் 8 வராங்க, அதாவது புதுசாக 8 கண்டஸ்டன்ஸ் வராங்க. அதில் ரவி சார் சௌந்தர்யாவுக்கும் விஷாலுக்கும் தகுதி இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படி விஷால் பேரை ஆல்மோஸ்ட் எல்லாரும், சிவா ப்ரோவை தவிர எல்லாருமே சொல்லிட்டாங்க, விஷால் விஷால் விஷால்னு. சாச்சனாவும் விஷால் பேரை சொல்லலை. ஆல்மோஸ்ட் 6 பேர் விஷாலுக்கு இந்த டாப் 8ல் இருக்க தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் அவர் எந்த வெஞ்சன்ஸ் எதுவுமே காட்டல, எல்லாருமே அப்படியே பேசாமல் உட்காந்துட்டாரு. அப்புறமா வர்ஷினி விஷாலுக்கும் சௌந்தர்யாவுக்கும் சொல்கிறாங்க. சிவா ப்ரோ அருணையும் ஜாக்லினையும் சொல்கிறாங்க. அப்புறம் ஜாக்லினை எந்த வகையில் டாப் 8 இல்லைன்னு சொல்ல முடியுங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா அவங்க நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க. நமக்கு அது தப்போ ரைட்டோ ஒரு சில விஷயங்களை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அவங்க ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசி வரைக்குமே ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க, ஏதாச்சும் கேமில் பண்ணியிருக்காங்க. அப்புறமா அர்ணவ் அருண் ப்ரோக்கும் விஷால் ப்ரோக்கும் 2 ஜால்ராஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சுனிதா தான் ஒரு மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க. ஜாக்லினும் சௌந்தர்யாவும், ஜாக்லின் இது வரைக்கும் வந்ததே ஓட் ஸ்பிளிட்னால தான், அவங்க கூட இருக்கிற ஃபேன்ஸோட ஓட்ஸ் தான் வருது அப்படின்னு. அதில் ஒரு காமெடி என்னென்னா, ரயன் கூட இருக்கும்போது ரயனோட ஓட்ஸ் வருது அப்படின்னு இருப்பாங்க. ரயனுக்கு ஓட்ஸ் என்ன இருக்குது அது ஜாக்லினுக்கு வர்றதுக்கு? ஏதாவது சொல்லணுங்கிறதுக்காக சொல்லக்கூடாது. அப்புறம் முத்துக்குமரனோட ஓட்ஸும் வருது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எனக்கும் தெரிஞ்சும் முத்துவோட ஓட்ஸ் ரொம்ப ஜாக்லினுக்கு வர மாதிரி எனக்கு சுனிதா முத்துவோட ஓட்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணல. பட் முதலேயே முத்துக்கிட்ட சொல்லியிருப்பாங்க உன்னோட ஓட்ஸ் ஸ்ப்ளிட் ஆகுதுன்னு. ஸோ முத்துவோட ஓட்ஸ் மேக்ஸிமம் தீபக்கும் மஞ்சரிக்கும் போயிருக்கு. ஒரு வீக் பவித்ரா ஏதோ சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீக் பவித்ராவுக்கு போச்சு. அதுக்கப்புறம் வேறு யாருக்கும் போனது மாதிரி தெரியல. ஒருவேளை முத்துக்கு ஜாக்லினுக்கு யாராவது ஓட் போட்டிருந்தீங்கன்னா சொல்லுங்கள். அப்புறமா என்ன சொல்லுவாங்கன்னா, சௌந்தர்யாவுக்கு எதுவுமே ஆர்கானிக் சப்போர்ட்டே இல்லை, ஃபுல்லாக எக்ஸ்ப்ரெஷன்ஸ் வச்சு அதை வச்சே வந்திருக்காங்க. ஒரு முறை முத்துக்குமரன் சொல்லியிருப்பாரு, இந்த வீட்டில் நீ யார்கிட்டையாவது பார்த்து பயப்படணும்னா கண்டிப்பாக அது சௌந்தர்யாவை பார்த்து தான் பயப்படணும். ஏன்னா சௌந்தர்யா ஒரு ஆனியன் மாதிரி உரிக்க வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நீ சௌந்தர்யா பார்த்து தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அவர் அப்போ சொன்னது அப்போ எனக்கு புரியல, இப்போ தான் புரியுது அப்படின்னு சொல்லிட்டு சுனிதா சொல்லியிருப்பாங்க. அப்புறமா தர்ஷா குப்தா விஷாலையும் ஜாக்லினையும் சொல்லியிருப்பாங்க. ரியா விஷாலையும் அருணையும் சொல்லியிருப்பாங்க. சாச்சனா ஜாக்லினையும் சௌந்தர்யாவும் சொல்லியிருப்பாங்க. ஸோ பேசிக்கலி அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, செகண்ட் ரேங்க், ஏன்னா செகண்டுக்கு போட்டியில் தான் ஜாக்லின் அண்ட் சௌந்தர்யா இருக்காங்க. ஸோ சாச்சனா அந்த செகண்ட் பிளேஸ் தனக்கு உரித்தானதுன்னு ஃபீல் பண்ணுறாங்க போல இருக்குது. அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, முத்துக்குமரன் நோட்ஸ் தான் ஜாக்லினுக்கு வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க. எனக்கு அதில் சத்தியமாக உடன்பாடு இல்லை. உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.